Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.22 பார்த்தோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 3.8ல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். வாங்க. Find the square root of the following polynomials by division method. X power 4 minus 12x cube plus 42x square minus 36x plus 9. அதாவது இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு டேர்மை எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ஆனால் இந்த டேர்மை டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிஷன் மெத்தட்னா நம்ம எப்படி போடுவோம், லைக் இந்த மாதிரி தானே போடுவோம். இதான ஆக்சுவலாக டிவிஷன் மெத்தட். ஸோ நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேர்மை உள்ள எழுதிக்கலாம். சரி, இப்போ வெளியில் உள்ள டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே வெளியில் உள்ள டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4. இந்த எக்ஸ் பவர் 4க்கு நம்ம ரூட் எடுக்கணும். சரியா? இப்போ இந்த இதுக்கு எப்படி நீங்கள் ரூட் எடுப்பீங்க, இது ஒரு வேரியபிளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. எப்படி ரூட் எடுக்கிறதுனா, இந்த வேரியபிளோட பவரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாலே இந்த வேரியபிளுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பவரில் என்ன இருக்குது, 4 இருக்கு. 4 2ஆல் டிவைட் பண்ணா 2ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ x பவர் 4க்கு ரூட் எடுத்தோம்னா x ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த பவரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைச்சு போயிடும். அப்போ இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் போடணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் x பவர் 4. இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். சிம்பிள் சேஞ்ச் பண்ணாதான் நம்மளால இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா டிவிஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிமைண்டர் கொண்டு வரணும் இல்லையா, அதனால நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு பிளஸ் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், மைனஸாக மாற்றிக்கணும். சரியா? அப்போ பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே 0ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 2 டேர்மாக கீழே இறக்கணும். சரியா? ஏன் 2 டேர்மாக கீழே இறக்குறோம்னா, நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர்னா 2ன்னு அர்த்தம். அப்போ 2 டேர்மா இறக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், நீங்க ஏன் ஃபர்ஸ்டே 2 டேர்ம் இறக்கல, ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் தானே எடுத்தீங்க, அப்புறம் ஏன் நீங்க 2 டேர்மா எடுக்கிறீங்க, 2 டேர்மா எடுக்கணும்னா ஃபர்ஸ்டே 2 டேர்மா எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, நீங்க லாஸ்ட்ல இருந்து 2 டேர்மா பிரிச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்ல இருந்து 2 டேர்ம்னா 9 36. இப்போ இந்த 2 டேர்மும் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு டேர்ம். அப்ப இதுவும் இந்த 2 டேர்மும் சேர்த்து ஒரு டேர்ம். அப்ப இந்த டேர்மும் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு டேர்மும் தான் நம்மளுக்கு ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணணும். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த டேர்மும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம், இந்த டேர்ம் மட்டும் தனியா எடுத்துக்கணும்னு அர்த்தம். சரியா? அப்ப இது ஒரு டேர்ம், இந்த 2 சேர்த்து 1, 2 சேர்த்து 1. அப்ப இங்க 2 இல்ல, அதனால 1 மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 2 டேர்மா கீழே இறக்கணும். ஓகேவா? இப்போ இங்க உள்ள 2 டேர்மையும் கீழே இறக்கியாச்சு. அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும், சைட்ல எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து இங்க போட்டாச்சு. அப்ப இதுக்கும் நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அவசியம் கிடையாது. நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதை வச்சு எழுதலாம். எப்படி எழுதலாம், இந்த மேல இருக்குல்ல ஆன்சர், இதை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர்டு. சரி, இப்போ எனக்கு 2x ஸ்கொயர்டு வந்துருச்சு. ஆனா 2x ஸ்கொயர்டு ஒரு டேர்ம், இங்க இருக்குது 2 டேர்ம். அப்ப இங்கே 2 டேர்ம் இருக்கணும்ல, அப்படி என்ன பண்றது, அதே மாதிரி பாருங்க, நம்ம டிவிஷன்ல என்ன பண்ணுவோம், உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, -12x3. இதை மேலே போட்டுக்கோங்க, டிவைடட் பை வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டுக்கோங்க, 2x ஸ்கொயர். அப்ப 2 1s are 2 6 are. இதை கேன்சல் பண்ணோம்னா x வரும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு -x கிடைக்குது. சரியா? -6x கிடைக்குது. இந்த -6x இங்கே எழுதும், -6x -6x எழுதியாச்சா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2x ஸ்கொயர் இன்டு -6x. 2 6 are 12. x ஸ்கொயர் இன்டு x x கியூப். இங்க மைனஸ் வந்திருக்கனால சேம் நான் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6 இன்டு 6 36. x இன்டு x x ஸ்கொயர்டு. again சிம்பிள் மார்க் பண்ண சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ். 12x கியூபும் -12x கியூபும் கேன்சல் ஆயிடும். 42x ஸ்கொயர் -36x ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 6x ஸ்கொயர். ஏன்னா 42 -36 ஓட வேல்யூ வந்து 6. x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், அடுத்த 2 வேல்யூவையும் 36ஐயும் 9ஐயும் அடுத்த 2 வேல்யூவும் கீழே இருக்கணும். -36x + 9. அதே மாதிரி வெளியில உள்ள டேர்ம் போடணுமா, என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த டேர்ம் எழுதும் போதே இந்த டேர்மை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த 2 டேர்மையும் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். 2 இன்டு x ஸ்கொயர் 2x ஸ்கொயர். 2 இன்டு -6x என்ன வரும், -12x. இப்போ இங்க எனக்கு 3 டேர்ம் இருக்கு, இங்க எனக்கு 2 டேர்ம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள டேர்மையும் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். சரியா? அப்ப என்ன வரும்,
6x ஸ்கொயர், அதாவது உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேலே போட்டுக்கோங்க, வெளியில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். 2 1s are 2 3s are. அப்போ இந்த வந்த ஆன்சருக்குள்ள 3, அதை இங்கேயும் +3 +3 ரெண்டு இடத்துலையும் போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 3 into 2x squared வேல்யூ என்ன? 6x squared minus 12x into 3 minus 36x. 3 3s are 9. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா ப்ளஸ், ப்ளஸ் இருந்தா மைனஸ். 6x squared minus 6x squared cancel ஆயிரும். 36x minus 36x cancel ஆயிரும். 9 minus 9 cancel ஆயிரும். அப்போ ரிமைண்டர் என்னது? நம்மளுக்கு 0. 0 வந்துட்டாலே நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். எது நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ? மேலே இருக்குல்ல x ஸ்கொயர் minus 6x plus 3. இதுதான் நம்மளுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. அப்போ கொடுத்துருக்க given டேர்மை முதல்ல ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் கொடுத்துருக்க டேர்மை ஸ்கொயர்ல எழுதி நம்மளுக்கு வந்த ஆன்சர் இருக்குல்ல அதை இங்கே எழுதும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 3. இப்போ இங்கே மாடுலஸ் போடணும். ஏன் மாடுலஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன்? ஏன்னா நம்மளுக்கு வேரியபிள் எக்ஸுங்கிற வேரியபிள் வந்துருக்குல்ல, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாடுலஸ் போட்டிருக்கேன். எப்போ நம்ம வேரியபிள் வந்தால் மட்டும் நீங்கள் மாடுலஸ் யூஸ் பண்ணால் போதும். சரியா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.8ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.